தெரியாது. இப்ப என்னன்னா பண்றது? உனக்கு ஒண்ணா இங்க யாருமே தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க இருக்கான், தெரியுமா? ஆமாண்ணே, எங்கடா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் இங்க இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா வேலை பாக்குறானே. ஓஹோ அண்ணே, டீனா வாடா அண்ணே. அவன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே. அவன் எப்ப சென்னைக்கு வந்தாலும், எப்படா நீ ஹைதராபாத்துக்கு வருவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து தங்குவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவ அப்படின்னு ஒரே தொல்லை பண்ணுவானே. இப்ப மட்டும் நம்ம ஹைதராபாத்துக்கு வந்தது அவனுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. அவனை மட்டும் பார்த்துட்டோம்னா அவன் ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கலாம், அவன் ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். அவன் தூக்கத்துக்கு பிளான் பண்ணுவான். அப்போ ஒண்ணு செய்டா, உடனே அவனுக்கு போன போட்டு ரூமுக்கு ஏற்பாடு போடுறேன். என்னடா வேலை பாக்குற? என்ன வேலை பாக்குற? எரும மாட்டு பயல. ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டு நீ பாட்டுக்கு உள்ள விட்டு உழப்புற, கேட்காம கையை தூக்குற, ஜக்க உடைக்கிற. ஏண்டி சார், நான் பாட்டுக்கு கௌரவமா எச்ச பிளேட் எடுக்கிறதும் டேபிள் தொடிக்கிறதும் படிச்சேன். நானும் எதுக்கு நின்று திட்டினாரு? டேய் இந்திரா எந்திரா, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். இவன் கையால சாப்பிடுறவன் கால்ரா பேய் தான். அவன் எந்தி மச்சான், மாமா மச்சான், மாமா மச்சான், மாமா. என்ன டேபிள் தொடைக்கிறவன போய் நீ மச்சாங்கற, அவன் மாமாங்கற? அண்ணே, நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னான்ல, அவன்தான் இவன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். இதா ஏங்க போர்ட பாக்கல நீங்க? அங்க பாருங்க, 1 2 3 4 5 5 ஸ்டார் ஹோட்டல். டேய், பிளாட்பாரத்துல கடை வச்சது கூட தப்பு இல்லடா. ஆனா இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்னு பேர் வச்ச பத்தியா? அதுவும் ஷார்ட் பீஸ்ல எழுதி போட்ட பாரு. ஒன்னே டேய், ஒன்னே இல்லடா, ஒன்னே தாண்டா கொள்ளணும். மக்கு பேரோட சேர்ந்து இந்த ஜக்கிய என்ன போறா வச்சுக்கலாம். நீ இருங்க. ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி, உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டமே, இப்போ நாங்க எங்கடா தங்குறது, எங்கடா தூங்குறது? ஏண்டா முட்டைக்கண்ணா, இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பேசுற பேச்சாடாது? இந்த டேபிள்லயே சாப்பிடுறோம், இதே டேபிள்ல படுத்துக்கிறோம். டேய், நம்ம எங்க வேணா படுத்துக்கலாம்டா. எங்க ஓனர் எங்க தங்குவாரு? ஓனரா? ஆமா. அது யாரா? அது நான் உட்காந்துக்கிறாரு. இவனா? இவர்தான். என்னடா? சரி ஒழிஞ்சு போ. டேய், உன் ஓனரை என் ஓனர் கூட படுத்துக்க சொல்லு. அப்பா ரொம்ப சந்தோஷம்டா, எங்களை காப்பாத்திட்டேன். ஆமா, உங்க ஓனர் பங்களா எங்க இருக்குது? பங்களா அதோ படுத்துருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சிங்கிளா. அண்ணா, இவன் ஓனரா? என்னடா கிழிஞ்ச பேனர் மாதிரி இருக்கான்? அட, அது ஒண்ணு இல்ல ஓனரே, எப்பவுமே அவன் பொண்டாட்டி கூட தான் படுப்பான். நேத்து நைட்டு ஒரு சொறி நாய் வந்து பக்கத்துல படுத்து இருக்குது. பொண்டாட்டி நினைச்சு கடுமையா காலை தூக்கி போட்டான். அது கொடுமையா குதிரை தள்ளிச்சு. அவ்வளவுதான், நீங்க போய் படுத்துங்க. ஓனரே, இவரும் ஓனர் தான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரையும் பக்கத்துல படுக்க வச்சுங்களேன். பார்க்க பாவமா இருக்கு. ரெண்டு சார், ரெண்டு ஆசையா கூப்பிடாருல, போக முதலாளி. நீ ஏறா கைய. உன்னைய தொங்க விட்டு உன் தோலை உரிச்சு கசாப்பு கடையில் வைக்கல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து. குட் மார்னிங் சார். சக்கரவர்த்தி அப்பா வந்துட்டார் சார். ஹலோ சார், நான் சேர்மன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். அன்அஃபிஷியலாக ஒரு அஃபிஷியல் நியூஸ் சொல்லணும் சார். என்ன சார், 1 வருஷம் ஃபாரின் போகிறதா சொல்லிட்டு பூமி சார் 2 மாதத்தில் திரும்பி வந்தார்ல சார், அது அடுத்த பிரின்சிபல் ஆகதான் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், எந்த பிரச்சனையும் பண்ணாத பேரண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரல் மீட்டிங் வர சொல்லிட்டு இந்த காலேஜே இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு சார். இந்த விஷயம் சேர்மன் காது வரைக்கும் போயிடுச்சு சார். நிஜமாவா? நம்மளனா இப்போ கூட பாருங்க சார், பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் தான் இருப்பாரு. சார், பூமிநாதன் எங்க இருக்கீங்க? ஒரு பேரண்ட்டை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் சார். ஏன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்பு பண்ணல, ஜஸ்ட் ஜெனரல் மீட்டிங் சார். அதை வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு உடனே என் கேபினுக்கு வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். அப்படின்னா அந்த வீடியோ டெலீட் பண்ண விட்டுருவோம்.
காலேஜிலே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான். காலேஜிலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான் சார். இவனும் படிக்க மாட்டேங்கிறான், படிக்கிற பசங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறான். தான் படிக்கிறது பத்தாதுன்னு படிக்காத பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் சார். வாத்தியாரும் பதில் பண்றா சார். பிள்ளையா பத்தி வச்சிருக்கீங்க. வாத்தியார்கள் மேல அவன் காட்டுற அளவு கடந்த அன்பு இருக்கே, பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும் சார். 30 அரியர் வச்சிருக்கிறான் சார். இவனெல்லாம் கண்டிப்பா டிகிரி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. காலேஜ் அகாடமிக்னால கூட்டு பேசிட்டு இருக்கிறோம். காதல தடுக்க களஞ்ச முடியோட சுத்துறான். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், பாத்துக்கங்க. இதா கவு அம்ச்சான். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளையாண்டுக்க. என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா. நான் திங்க டிஃபா அது என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா. எந்த மூஞ்சி லிக்காதா. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா. அப்பா உனக்கு இருக்கான். எந்த இப்படி பண்ணிட்டான். அப்பா அப்பா அப்பா. அறிவு நம்ம ஹிந்தி கத்துக்கணுமோ? ஹிடாக்கோ அம்சா. இது ஹிந்தியில வராது, தெலுங்குன்னு நினைக்கிறேன். ஓ கண்டிப்பா பெரிய இன்ஜினியரா வருவான். அவங்க அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லித்தான் உங்களை வர சொன்னதே. அவ்வளோதானா? ஆமா ஆமா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அடிச்சு தோலை உரிக்கணும்னு நினச்சேன். ஐயோ அது என்ன, அது எப்போ பார்த்தாலும் 80 மார்க்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவையாக 90 எடுக்க வைங்க, இல்லைன்னா நான் உங்களை தான் கேட்பேன். ஆ அடுத்த பிரின்சிபல் ஆகலான்னு பார்க்குறீங்களா? நோ சார். அப்ப அடுத்த பிரின்சிபல் யாரு? யோசிக்காதீங்க, அதுவும் நான் தான். இனிமே தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்டை பிடிக்காம ஜெனரல் மீட்டிங்னு எந்த பேரண்ட்ஸையும் மீட் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாயா? ஓகே சார். கிளம்புங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாதகப்படி எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு முதல்ல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான், 2வது தாலி கட்டுறவன் தான் நிலைப்பான். அதனாலதான் எங்க அண்ணன் தாலி கட்ட கண்ணு தெரியாத உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கான். என்னது? தாலி கட்டுறவன் செத்து போயிடுவானா? ஐயோ நான் வரேங்க. தாலிய பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லு, 2வது தாலியை நீ கட்டேன்னு சொல்லி கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் ஒன்று பண்ணுங்க மேடம், தாலியை வேணா பக்கத்தில் இருக்கவன கட்ட சொல்லுங்க, 2வது தாலியை நான் கட்டிடுறேன். ஏண்டா தாலி கட்டி நான் சாகணும், நீ மட்டும் வாழணுமாடா? நீ செத்தாடா என்னடா? டேய் நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுடா, போய் சாக வேண்டியது. நான் தான கட்டுவேன். டேய் நீ எப்படி பண்ணு பாக்கறேன். தாலி நான் தான கட்டுவேன். இல்ல வாடா பாத்துக்கறேன். நீ எப்படி உயிரோட வேலைக்கு ஓனரா நினைச்சே கெடுத்துட்டியடா. கல்யாணத்தை நிறுத்திட்டேடா, ஒண்ணு விட மாட்டேடா. ஒரு வழியா கரவுட கலச்சு விட்டாச்சு. இவன் விருட்டுன்னு சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ நம்மள ரேப் பண்ணிட்டு நம்ம ரேப் பண்ணணும்னு பழிய போட்டுருவானோ? ஹலோ மிஸ்டர். என்னங்க? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேலை, சட்டையை கழட்ட சொல்லல. என் கழுத்துல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன், புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாலும் கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்ப மூளையும் குழம்பி லூஸ் ஆயிட்டேன்னா நான் எங்க போவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன? என் பேருங்க திடீர்னு கேட்டோன்னு மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க.
கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் ரொம்ப பேசுறேன். தேங்க்ஸ்ங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா முகலாயர் அம்மாவா? முதலாளம்மா முதலாளி அம்மாவை தான் முகலாயர் அம்மாங்கிறானா? కాపీ తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கீராவ். நீயா? முகராயம்மா போயிட்டாங்க, அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய் நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே, இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம மாதிரி வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் அடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி உடனே என்ன பண்ற பாரு. ஏய் மங்கீராவ், என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அம்மா ஐயம்மா நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டினேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஐயா ஒரையா. இனிமேல் மங்கிராவு நம்ம கையில. பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அம்மாடி எவ்வளவு பெரிய பேலஸ். மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு இன்டர்வியூக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா? வந்துட்டாங்க. ஆமா, என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? ஆமா. மேக்ஸ் நில்லு. இத்தனை வருஷமா என்ன ஓ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? கம் ஆன் கோரா, என்ன என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா? பண்ணிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும்டா. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளியே லீக் பண்ணி இத்தனை வருஷம் நீ ஏர்ன் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள காலி பண்ணிடுவேன். கோரா என்ன ஏதோ சும்மா ஜோக் அடிச்சாமா, எதுக்கு அவ்வளவு சீரியஸ் உனக்கு? கேண்டா இப்படி அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இல்ல இப்போ? என்னடா எதுக்குடா இவ்வளோ கோவம் உனக்கு? ஐயோ ஆத்தாடி, என்ன வந்த அன்னைக்கு கூட நடக்குது. வாட் ஏ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். என்ன நம்மளை பார்த்து கைய காட்டுறா? ஐயோ பார்த்துட்டானே. பாவி சிரிக்கு போகும்போது என்னைய வேற போட்டு போயிட்டாலே. என்ன நேரம் இங்க வர்றான்? ஆஹா, அடுத்த குத்து நமக்கு தான் போட்டிருக்கு. வாக் பண்ணி வர்றத பார்த்தா வலுவா குத்துவோம் போட்டிருக்கு. நான் என் கையோட தூக்கிட்டு போலான்னு வந்தேன், ஆனா அந்த குலகாரண்ட கையங்களும் சிக்கிட்டது. யாரா நீ? மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த பிளைண்டுங்க. பிளைண்டா? பின்னால போன காண வசம் பார்த்து குத்துவாரோ. என்ன இங்கிட்டு வருவான்னு பார்த்தா இங்கிட்டே வர்றான். மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்தவனுக்கு மாடியில் என்னடா வேலை? பாத்ரூமுக்கு வந்தங்க. எவனாவது பாத்ரூம்குள்ள எத்தனை படிக்கட்டு கட்டுவானா? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. பாத்ரூமுக்குள்ள எதுக்கு 18 படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா கேட்டுவிட்டீங்க. நீங்க யாருங்க சார்? நீ பொண்ணு பார்க்க வந்தியே, அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஓஹோ, முதலாளிங்களா? வணக்கங்க வணக்கங்க. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு. எங்க அந்த பக்கம்? இங்கிட்டு இல்லையோ? என்ன இந்த பக்கம்? இங்கிட்டும் இல்லையா? அப்போ இல்ல, இந்த பக்கம் இல்ல, பின்பக்கம் நினைக்கிறேன். தப்பிச்சோம்டா ஐயனே. ஐயோ, கேரக்டராவே மாறிட்டனே. என்னடாச்சு?
நொன்னடாச்சு. படி இறங்கும் போதே பாத்ரூம் எல்லாம் போயிருச்சுங்க. முதல்ல இந்த வீட்டு ஓடி போயிடணும். முதல்ல கேட் தாண்டி வெளியே ஓடி போயிடணும். என்ன கேட்டு ஓட்டுறதுக்கு 2 பேர் நிக்கிறான்? 20 மாசம் பிரசவ குழந்தையா இருப்பாங்களோ? இவங்களை தாண்டி நான் எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. என்னது இது? செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. மனுஷன் தான். முட்டை என்ன மேல இருக்க மசரெல்லாம் கீழே இருக்கு. ஆமா, ஏன் பெஞ்சி மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய், தரையில தான்டா நிக்கிறேன். தரையிலையா? நான் செக்யூரிட்டிடா. சக்கரவர்த்தியா? டேய், சீப் செக்யூரிட்டிடா. செக்யூரிட்டியா? சார், நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். என்னைய கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க மாமா வயசுக்கு வந்துட்டாரு. நான் போய் முறை செய்யணும். எது? மாமாவா? இல்ல, மாமா மக. மாமா மகளோ மச்சா மகளோ உன்னை மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ வெளியெல்லாம் போக கூடாது. ஐயா ப்ளீஸ் ஐயா, கொஞ்சம் உள்ள கூட்டி போடா. உங்க 2 பேருக்கு சேவிங் கூட பண்ணல. காசு கூட வேணாம்யா. அப்ப உனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காகவே ரூம் போட்டு யோசிச்சு பாரு போல. இல்ல காலேஜ் விட்டு போறதுக்குள்ள உன்னை அடிச்சு மூஞ்ச உடச்சு விட்டுருந்துச்சு. யாரா அவரு? தெரியலையே. பார்த்த மாதிரியே இல்ல. வாத்தியார் ட்ரெஸ் போட்டு கண்டக்டர் பேக் வச்சிருக்கான். ஏதோ திருட்டு வேலை பண்றான். டேய், நான் வாத்தியார இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ஒரு டவுட்டாவே பாக்குறாங்க. பேசாம ஸ்டூடெண்டா வந்துடவா? பெருசு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க நீ. பேர் சொல்லி கூப்பிடுங்கடா. பெருசு சொல்லுப்பா. ஷார்ட் இந்த பக்கம் வச்சுக்கோ. ஹாய். பிளேஸ்மெண்ட்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்தியா? எனக்கு எவன் வேலை கொடுக்க போறான்? எதுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸ்ல சும்மா உட்காரணும்னு வேணான்ட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் நீ வேலைக்கே போக மாட்டியா? நான் ஏன் வேலை பார்க்க போறேன்? நான் வேலை கொடுக்க போறேன். எது? இந்த சினிமா எடுத்தா? இது எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு? 1 வாரம்? 1 மாசம்? அடுத்த என்ன? ஏரோப்ளேன் பார்த்துட்டு பைலட் ஆக போறேன்னு சொல்ல போறேன், அதானே? லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? இல்ல, இந்த காம்படிஷன். காம்படிஷனா? சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு அன்சர்டைனான ஃபீல்டுன்னு தெரியுமா உனக்கு? சரி, ஒரு வேலை ஜெயிக்கலன்னா என்ன? நிறுத்து. நீ கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. உன்னை முதல்ல ஸ்கூலில் பார்த்தப்ப எனக்குள்ள எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நான் அன்னைக்கு எழுதி கைத்தட்டு வாங்கும்போது இருந்துச்சு. இது 2 4 நாள் இல்லை, 40 வருஷம் ஆனாலும் மாறாது. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். முயலாம ஜெயிக்காது. ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அது எனக்கு புதுசும் இல்லை. ஆனா இப்ப நீ கூட புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது தான் எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். கேமரா எடுத்துலாம், வாங்க போலாம். தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். அவனை செஞ்சு உங்களெல்லாம் திருத்தலான்னு நினைச்சேன். ஆனா உங்களை செஞ்சுதான் அவனை திருத்த வேண்டியிருக்கு. படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, படிக்க வச்சிருவோம். இனிமே காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் காலேஜ். எவ்ரிடே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம், அதுலயும் ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம், அதுலயும் ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம்ஸா வச்சு கொள்ளுங்க. ஏன்டா காலாட்டுற? நான் எங்கடா ஆடுறேன்? வயிற்றுல அதுவா ஆடுறா. அவனுங்க இங்க மட்டும் டார்ச்சர் அனுபவிக்க கூடாது, வீட்லயும் டார்ச்சர் அனுபவிக்கணும். எவ்ரி ஹவர் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட், எவ்ரிடே எக்ஸாம்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸை எவ்ரி வீக் ஒன்ஸ் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க. சார் என்னையா? ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க சார். அவங்க எதுக்கே வந்தாங்க? வரல சார். இது வரைக்கும் என் பையன் படிக்காத காரணம் அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு. என்ன பூமி? அப்படியெல்லாம் இல்லை சார். அது எப்படி சார் மற்றவங்களுக்குலாம் புரியுது, அவங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? நீங்க தான் சார் யார் யாருக்கு புரியலன்றதை தெரிஞ்சு சொல்லி தரணும். அப்போ 60 ஸ்டூடெண்ட்டுக்கு 60 வாத்தியாரை வைக்க முடியும் சார்? 60 பேருக்கு மொத்தமா நீங்க 1.5 லட்சம் வாங்கல இல்ல? 60 பேர்கிட்ட இருந்து தனித்தனியா 1.5 லட்சம் வாங்குறீங்கல்ல?
சார் யாரோ பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க சார். ക്വാളിഫൈഡ് എഞ്ചിനീയേഴ്സിനെ ഉരുവാക്കുന്ന പൊறுപ്പ് ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സിനല്ലേ സാറേ? ഈ കോളേജിൽ ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സ് ഉണ്ടോ സാറേ? சார் இங்க இருக்க எல்லாருமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் சார். அழகு சார், என்னப்பா? தாஜ்மஹால் ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? காதல். മോളെ ഇയാള് ടീച്ചറാണോ? சார் அவன் சிவில் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறான் சார். நான் ஐடி டிபார்ட்மெண்ட். பார்த்தீங்களா சார், வாத்தியார் வேலைக்கு போகிறதுக்காக எம்இ படித்தவங்கள விட எம்இ படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம வாத்தியாரானவங்க தான் சார் அதிகம். சார் இதை பிளான் பண்ணுறான் சார். 10th 12th பசங்களுக்கு பாடம் எடுக்கவே பிஎட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் இன்ஜினியரிங்கில் இப்போ என்ன அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்னு சொல்றிய? ஆமாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டா நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். அவங்க கிட்ட நாங்கள் டே அண்ட் நைட் படிச்சுப்போம் சார். அது மட்டும் இல்லாமல் என்னோட கோல்டு மெடல் கனவையும் நான் நனவாக்கிப்பேன் சார். இந்த ஐடியா நல்லா இருக்கே சார். இல்லைங்க டீச்சர்ஸ் அப்டேட் ஆகணும்ல சார். இதை மட்டும் பண்ணிட்டா பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பெஸ்ட் இல்லை, ஸ்டாஃப்ஸும் பெஸ்ட்டுன்னு ஆடே கொடுத்துடலாம் சார். பண்ணுங்க ஸ்போர்ட்டிவா பண்ணுங்க. பாஸ் பண்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட், அப்போ ஃபெயில் ஆகிறவங்களுக்கு சார் வேலையை விட்டு எடுத்துருவேன்.